ஆன்டி ட்ரக் கிளப் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு மாணவரும் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த பள்ளியில் நிகழக்கூடிய தவறுகளாக இருந்தாலும் சரி, பள்ளி பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் இது போன்ற போதைப் பொருட்கள் விற்பனையாவதாக இருந்தாலும் சரி, அதனை வந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதையும், போதைப் பொருளினால் ஏற்படும் தீமைகளையும் வந்து மாணவர்களிடம் வந்து நம்ம எடுத்து சொல்றதுக்காக இந்த ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நம்மளுடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஹை அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் அவர்களை வந்து ஆன்டி ட்ரக் சாம்பியன் அவர்களுக்காக இந்த ஓரியன்டேஷன் கிட்டத்தட்ட 434 பள்ளிகளில் இருந்து நம்முடைய ப்ரோக்ராம்க்கு இங்கே வந்திருக்காங்க. அவர்களுக்கு ஓரியன்டேஷன் மட்டும் இல்லை, அவர்களுக்கு பேட்ஜஸும் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம மாவட்டத்தினுடைய டோல் ஃப்ரீ நம்பர் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இது ரெண்டுமே வந்து நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். எந்த நிகழ்வாக இருந்தாலும் வந்து அவர்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்தும் நிலையில் நிச்சயமாக திருச்சி மாவட்ட நிர்வாகம் வந்து அதற்கான நடவடிக்கையை எடுக்கும். திருச்சி மாவட்டத்தில் எந்த ஒரு பேன் பண்ணப்பட்ட வந்து டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து சேல் பண்ணாத வரைக்கும் இது மாதிரியான ரைட்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். மாணவர்களும் பொதுமக்களும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் திங் இதில் நம்ம சொல்றது வந்து அனானிமிட்டியை வந்து 100% வந்து இதில் ப்ரொடெக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, அவங்க டோல் ஃப்ரீ நம்பரை ஃபோன் பண்ணி சொல்லும் பொழுது அவர்களுடைய விவரங்கள் கேட்கப்பட மாட்டாங்க. அது என்ன விஷயமோ அந்த விஷயம் மட்டும்தான் கேட்கப்படும். அவர்களுடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே அதில் வாங்க போகிறது இல்லை. அது மட்டும் இல்லை, நம்ம டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் ஃபுட் சேஃப்டி மூலயமாவும் வந்து ஒவ்வொரு கடையிலையும் வந்து நம்ம ரைட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 8 குழுக்கள் வந்து தனித்தனியாக பிரிந்து ஒவ்வொரு குழுக்களும் கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 கடைகளை வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அந்த கடைகளில் இந்த மாதிரி பேண்ட் ப்ராடக்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த கடையை மூடி சீல் வைக்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லை அவர்களுக்கு ஃபைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எஃப்ஐஆர் போட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக இருந்தாலும் சரி, தினம்தோறும் இதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம். இல்லை, நமக்கு DL2 லைசன்ஸ் வந்து 14 லைசன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ், லேப்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸில் அவங்க மெத்தனால் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய 14 DL2 லைசன்ஸையும் வந்து முழுமையாக வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். 14ல் அவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்டாக் வர்சஸ் புக் ஸ்டாக் இது ரெண்டுமே வந்து நம்ம டேலி பண்ணியிருக்கோம். 1 லிட்டர் மெத்தனால் ஒரு துளி கூட வந்து வெளியில் போகல. மெத்தனால் வந்து நமக்கு அவுட் சைடில் எங்கேயுமே வந்து செய்யலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் மதுபாட்டில் வந்து அன்டைமில் விற்கிறாங்க, 20% விற்கிறாங்க, அதே விலைக்கு விற்கிறாங்க. அதுக்கு நடவடிக்கை நிச்சயமா அது டிஎம் டாஸ்மார்க்கும் வந்து முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த நேரத்தை தாண்டி இரவு நேரங்கள்லையோ இல்லை விடிய காலையிலையோ வந்து அவர்கள் விற்கிறார்கள் என்றால் அந்த நியர்பையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் ஷாப்ஸ் நிறைய ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ அவங்க நியர்பை ஷாப்ஸ்லேருந்து அவங்க வாங்கிட்டு வந்து விற்கிறாங்களா இல்லை வெளியிலேருந்து விற்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மீதும் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு டாஸ்மாக்லையும் வந்து நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான லீக்கேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகம் வந்து அனைத்து ஆங்கிள்லையும் வந்து இதை வந்து கர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நடவடிக்கை எடுக்கணும். உரிமை இல்லாமல் பார்கள் நடந்தால் அது தகவல் இருந்ததுன்னா சொல்லுங்க, நிச்சயமாக அந்த பார்கள் மூடி சீல் வைக்கப்படும்.